guys, welcome back to my channel. இன்னைக்கு வாங்க புதிய ஒரு சமையலை பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு என்ன மெனுனா நம்ம வந்து ஊடா சம்பல் செய்ய. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஊடா சம்பல் செய்ய போறோம். அதுக்கு ஏற்ற ஊடா வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க 500 கிராம். ஓகே, அரைச்ச மிளகா சாந்து, ஒரு கைப்பிடி அளவு மிளகா அரைச்ச சாந்து, 3 வெங்காயம். ஓகே, இது வந்து வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு 20 கிராம் காஞ்ச உடானும் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து சில்லி சாஸ், இது வந்து ஒய்ஸ்டர் சாஸ், இஞ்சி பூண்டு, வந்து புளிங்க, புளி கறிக்கை ஊத்துற புளி, சீனி கொஞ்சம், கல் உப்பு சேர்த்துருக்கேன். போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். பொரிச்சு எடுக்கணும் இந்த ஊடானை. ஏன் இப்பயே போடுறேன்னா சூடா ரொம்ப போட்டோமா தெரிக்கும், அதனாலதான் இப்பயே எண்ணெய் ஊத்தின கையோட இதை போடுறேன். அடுத்து போடுங்க, நல்லா பொரிச்சு எடுத்துடணும். எடுத்துருங்க. சொன்ன மாதிரி அந்த வெங்காயத்தையும் அந்த காஞ்ச உடனே அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த 20 கிராம் காஞ்ச உடனே ஒரு 3 வெங்காயம் அதை வந்து எண்ணெய் சட்டியில் நம்ம போடுறோம். அரைச்சது அதையும் போடணும். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போடுங்க முத. இப்ப பாருங்க, இது வந்து நல்லா வெந்து வேக விடணும். வேக ஊற்றி நல்லா இருந்தோம்னா அந்த ஊடான் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம சம்பளம் வைக்கும் போது அந்த ஊடானம் அந்த வெங்காயம் எல்லாம் அரைச்சுன்னா நல்ல வாசனையா நல்லா இருக்குங்க. ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து அரைச்ச மிளகா போட போறோம். 2 கரண்டி, பெரிய கரண்டில 2 கரண்டி போடுங்க. ஓகே, உப்பு வந்து இவ்வளவு போடுங்க. ஏன்னா நம்ம ஒயிஸ்டர் சாஸ், சில்லி சாஸ், புளி எல்லாம் ஊத்த போறோம், நான் குறைவாவே உப்பு போடும். சீனி வந்து கரெக்டா ஒரு ஸ்பூன் அளவு போட்டா போதும். அப்பதான் சம்பளம் சீக்கிரமா வேவும், அந்த பச்சை வடை இருக்காது, ஷைனிங்கா கட்டும். இப்போ வந்து இந்த புளியை கரைச்சி வச்சாங்களே அதையும் இதோட சேர்த்துடணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது வெந்துடும். இப்போ வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த எண்ணெய் வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து சில்லி சாஸும் ஒயிஸ்டர் சாஸும் கடைசியா ஊற்றணும். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல பாருங்க நல்லா எண்ணெய் வந்துருச்சு, தெரியுதுங்களா? நல்லா அப்படி பாருங்க எண்ணெய் வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு சாந்து. இப்போ வந்து நம்ம ஒயிஸ்டர் சாஸ் நம்ம ஊற்றிக்கணும். நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த ஒயிஸ்டர் சாஸை ஊற்றிக்கணும். அடுத்தது சில்லி சாஸும் ஊற்றிக்குவோம். பாருங்க, சம்பல் பாருங்க நல்லா ஒரு மாதிரியான கலர் வந்துருச்சு, அழகான கலரு. நல்லா அந்த மிளகாலாம் வெந்து நல்லா செவந்து நல்லா ஒரு அழகான கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம். இப்ப வந்து பொரிச்சு வச்ச ஊடானையும் நம்ம அதை போட்டுருவோம்.
பாருங்க ஊட நல்லா கதை கதைன்னு அந்த சாந்தோட சரியா இந்த எண்ணெயும் வந்துச்சு பாருங்க. நல்ல ருசியான ஊடம் பாருங்க. இந்த பழத்துக்கு அருமையான ஒரு நல்ல அழகான ஒரு சம்பல், நல்லா அழகா ஊடா சம்பல் நல்லா சிறப்பா இருக்கு. இதுங்க நல்லா வந்துருச்சு, எல்லாம் கரெக்டா ஒண்ணு சேர்ந்து கரெக்டான ஒரு பழத்துல வந்துருச்சு. இப்ப நம்ம எடுக்கலாம். சுவையான ஊடா சம்பளை நம்ம தயார் பண்ணியாச்சு, செஞ்சாச்சு. நீங்களும் இது வந்து தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும், ருசியாவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் நீங்க என்ன லைக் பண்ணது, நான் 3 வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு நீங்க லைக் பண்ணது, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது உங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. இது நீங்க சமைச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.